உள்துறை அமைச்சர் பேசுகிற போது சொல்லுகிறார் பாராளுமன்றத்தில், இது என்னையா தலாக் சொல்லிவிட்டான் ஒருவன், நாங்கள் ஏன் அந்த சட்டத்தில் கை வைக்கிறோம் என்று கேட்கிறார்கள். ஏன் கை வைக்கிறோம் என்றால் அதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கின்றன, அதனாலே கை வைக்கிறோம் என்று அமித்ஷா சொன்னார். என்ன குறை என்று கேட்டால், ஒருவன் தலாக் சொல்லுகிறான், தலாக் சொல்லி ஒரு மாதம் சென்ற பிறகு அவனுக்கு நம்ம தப்பாக சொல்லிவிட்டோம், அந்த பெண்ணை நாம் விடுவித்தது தப்பு, அவளை திரும்ப கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். இதை இஸ்லாம் அனுமதிக்காது. தலாக் ஒரு தரம் சொன்னால் விடுதலை இல்லை, 2 தரம் சொன்னால் விடுதலை இல்லை, 3ஆம் தரம் சொல்லிவிட்டால் பிறகு மறுப்பே இல்லை. 3ஆம் தரம் சொல்லிவிட்டால் முடிந்தது, நீங்கள் உடனே திரும்ப அவளை கைப்பற்ற முடியாது, தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதை அமித்ஷா பேசுகிறார். அவன் பெண்டாட்டி அவனோடு 15 ஆண்டு வாழ்ந்தவள் ஏதோ ஒரு கோபத்தில் தலாக் சொல்லிவிட்டான். அந்த தலாக்கை உணர்ந்து அவன் திரும்ப இல்லை வா மறுபடியும் சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் சேர்ந்து வாழ வைப்பதற்கு ஏன் இஸ்லாம் தயங்குகிறது? நபிகள் நாயகத்துக்கு என்ன அதில் எரிச்சல் என்று கேட்கிறார். நபிகள் நாயகத்தை பேசுவதற்கெல்லாம் உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, அதில் என்ன எரிச்சல் இருக்க? நான் அதுக்கு பிறகு அதை ஆழமாக படித்தேன். நபிகள் நாயகம் ஒன்றை செய்திருந்தால் அதை நாம் போதுமான அளவு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஆழமாக போனால் அதனுடைய காரணம் புரியும். ஏன் தலாக் 3 முறை சொல்லிவிட்ட ஒரு பெண்ணை திரும்ப கூட்டிக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் சொல்லுகிறார் என்றால், அதற்கு பிறகு நிக்கா ஹலைலா என்கின்ற ஒரு முறை இருக்கிறது இஸ்லாத்தில். அதன்படி இந்த பெண் வேறொருவனை மணந்து அவன் தலாக் சொல்லி அதற்கு பிறகுதான் இவள் மீண்டும் பழைய புருஷனிடம் விரும்பினால் வரலாம். அந்த புருஷன் தலாக் சொல்ல மறுத்துவிட்டால் இவள் அங்கேயே வாழ்வாள், அல்லது இவளுக்கு 2வது புருஷனை பிடித்து விட்டால் இவள் அங்கேயே வாழ்வாள். இப்பொழுது இந்த நிக்கா ஹலைலா என்பது ஒரு முறை நீங்கள் தலாக் சொல்லி முடிந்து விட்டால் பிறகு வேறொரு மனிதனை மணந்து அங்கே தலாக் ஆனால்தான் திரும்ப உங்களிடம் வருவாளே தவிர இல்லாவிட்டால் வரமாட்டாள் என்று நபிகள் தீர்மானமாக சொன்னதை ரொம்ப அற்பமாக விமர்சித்தார் நம்முடைய அமித்ஷா. அப்படி அவர் சொன்னதற்கு காரணம், இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, நீ படக்கென்று தலாக் சொல்லிவிட்டால் போனவள் தான், திரும்பவே முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும், பிறகு நினைத்து கண்ணீர் விட வேண்டிய காலம் வரும். ஆகவே நீ தலாக் சொல்வதை மீண்டும் இவளை திரும்பவே பெற முடியாத கட்டம் வந்துவிடும் என்று சொல்லி நினைத்து அஞ்சி அந்த தலாக்கை சொல் என்று சொல்வதற்காகத்தான் நிக்கா ஹலைலா என்ற முறையை அவர் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் அமித்ஷாவுக்கு புரியாது. தலாக்கு எளிதாக இருக்கிறது என்று தானே நீங்கள் கேள்வி செய்கிறீர்கள். அந்த தலாக்கை கடினமாக ஆக்குவதற்கு, அவனுக்கே ஒரு சுய கட்டுப்பாட்டை உண்டாக்குவதற்காகத்தான் நிக்கா ஹலைலா என்கின்ற முறையை நபிகள் ஏற்படுத்துகிறார். இப்படி அவரவர்கள் என்ன முறைகளை உண்டாக்குகிறார்களோ அதற்கு தடைகளை அவர்களே உண்டாக்கி வைத்திருப்பார்கள். அதை புரிந்து கொள்ளனால் முடியவில்லை என்றால் அதற்கு இஸ்லாம் காரணமாக இருக்க முடியாது என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, நீ தலாக் சொன்னாய், அடுத்தடுத்து சொல்லிவிட்டாய். 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதினால்தான் செல்லும், 80 ரூபாய் பத்திரத்தில் எழுதிவிட்டோம். இது செல்லாது என்று சொல்வதற்கு தான் நமக்கு உரிமை உண்டே தவிர 5 ரூபாய்க்கு ஒட்ட வேண்டிய போஸ்டல் ஸ்டாம்புக்கு பதிலாக 3 ரூபாய் ஒட்டிவிட்டால் அந்த தபால் நமக்கே திரும்பி வந்து விடும் என்பதுதான் நியாயமே தவிர, அதே மாதிரி தலாக்கை ஒருவன் தவறாக அடுத்தடுத்து சொல்லிவிடுவானே ஆனால் அது இன்ஸ்டன்ட் தலாக் சொல்லிவிடுவானே ஆனால் நியாயமாக இந்த அரசு என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், இட் இஸ் இன்வேலிட் என்று சொல்லியிருக்க வேண்டும். யுவர் தலாக் இஸ் இன்வேலிட் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல், அப்படி சொன்னான் என்பதற்காக அவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் என்று சொல்லி, அப்புறம் இந்த பெண் இவனுக்கு 3 ஆண்டு சிறைக்கு போனால் இவன் என்ன ஆவான், இவனுடைய தொழில் என்ன ஆகும், இவனுடைய மனைவி என்ன ஆவாள், இவனுடைய மக்கள் எல்லாம் தெளிவில் இருக்க மாட்டார்களா? சாதாரணமாக இட் இஸ் இன்வேலிட், செல்லாது என்று சொல்வதற்கு பதிலாக அவனை கொண்டு போய் 3 ஆண்டு சிறையில் வைத்தால் அவர்களை எப்படி ஒடுக்குவது என்று நீ சிந்திக்கிறாயே தவிர, அவர்கள் தவறாக நபிகள் சொன்ன விதத்திற்கு மாறாக அடுத்தடுத்து சொன்னார்கள் என்பதற்காக நீ செல்லாது என்று சொல்லி சரியாக சொல் என்கின்ற முறைக்கு அவனை செலுத்தாமல் நீ சிறையிலே கொண்டு போய் வைப்பது என்ன நியாயம்? உலகத்திலேயே தலாக் சொன்னான் என்பதற்காக 3 ஆண்டு சிறை என்பது இந்தியாவிலே தான் இருக்கிறது. அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற விஐடியினுடைய வேந்தர், தமிழ்நாட்டின் தலையாய பல்கலைக்கழகத்தை இங்கே நடத்துவது மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் நடத்தி கல்வியின் தரத்தை பெருமளவுக்கு உயர்த்தி இருக்கின்ற பெருமதிப்புக்குரிய வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களே, நீதி அரசர் என்றால் வளையாத நீதி என்று ஒரு நீதி ஒன்று இந்தியாவிலே கிடையாது. வளையாத நீதி அரசர்கள் இந்தியாவிலே உண்டு.
சகாயம் போல, நீதியரசர் சந்துரு போல இன்னும் சில பேர் இருக்கின்ற காரணத்தினாலே தான் அதிகார வர்க்கமும் நீதித்துறையும் இன்னும் இந்த அளவிலாவது இருக்கிறது. ரொம்ப சிறந்த நீதியரசர். அவர் கேட்கிறார், நீங்கள் பேச வர வேண்டும் என்று நான் கேட்டால், சரி நீ புத்தகம் தயாராக வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை, அது விழா அன்று தான் வரும் போல் இருக்கிறது என்று சொன்னேன். காஷ்மீரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார். என்ன எழுதியிருக்கிறாய் என்று கேட்டார். ஒரு அழகிய சொர்க்கத்திற்கு நிகரான ஒரு நாட்டை புதைகுழியாக ஆக்கிவிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறேன் என்றேன். நான் கண்டிப்பாக பேச வருகிறேன் என்று சொன்னார். என்னுடைய கருத்தை தெரிந்து கொண்டு, ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தப்பு என்று அவர் கருத்து சொன்னவர். அவர் உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக இருந்தவர். யாருக்கும் அஞ்ச மாட்டார். கடவுளுக்கு அஞ்சாத நக்கீரன் போல நம்முடைய சந்துரு அவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர். ஆகவே இவையெல்லாம் இன்றைக்கு தலையாய மனிதர்கள். நம்முடைய கோ விஸ்வநாதன் கச்சத்தீவை பற்றி 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியதை பாராளுமன்றத்தில் இப்பொழுது எடுத்து கோ விஸ்வநாதன் பேசியிருக்கிறார் என்று எடுத்து காட்டுகிறார்கள். இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா? 50 ஆண்டுகளுக்கு முன்பு 25 வயது இளைஞராக அவர் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சை, அது குறித்து இன்றைய பாராளுமன்றத்தில் இவருடைய பேச்சை எடுத்து பேசுகிறார்கள். அவ்வளவு தலைமையான ஒரு தகுதியான கோ விஸ்வநாதன் தலைமையேற்க ரொம்ப தகுதி வாய்ந்த நீதியரசர் சந்துரு அவர்கள் வாழ்த்துரை தெரிவிக்க, நம்முடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ் மிகச்சிறந்த பேச்சாளர், ரொம்ப ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவசரமாக போக வேண்டிய காரணத்தினால் போய்விட்டாரே தவிர இருந்து நிறைவுரையாற்றினார் பீட்டர் அல்ஃபோன்ஸ். அதற்கப்புறம் ரொம்ப சொல்லுகிறேன், இந்த ப்ரொஃபஷனல் கூரியர் நம்முடைய மீரான் ரொம்ப அருமையான ஆள். அவரை பார்க்க நான் வருகிறேன் என்று சொன்னால், கருப்பையாவை பார்க்க நான் வருகிறேன் என்று என் வீட்டுக்கு வந்து விட்டார். அவர்களை போன்றவர்களை நாம் தான் போய் பார்த்து பழக்கமே தவிர, என்னுடைய வீட்டிற்கு அவர் வந்தார். என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். என்ன எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். ரொம்ப மகிழ்ந்தார். அவர்தான் புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தது. காலத்தாழ்வான காரணத்தினால் அவருடைய பார்ட்னர் முஸ்தபா சிங்கப்பூர் அவர் வெளியிட்டார். அனிபா வெளியிட்டார். அவர் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிறார். நேரக்குறைவு காரணமாக அவர்களையெல்லாம் பேச வைக்க முடியவில்லை. அதனாலே நம்முடைய அப்துல் ரசாக் ரொம்ப ஒரு சிறந்த நிர்வாகி. கடுமையாக எல்லாவற்றிலும் ரொம்ப இனிக்கவும் பேசுவார், தேவைப்பட்டால் இழுத்தும் பிடிப்பார். அவர் ரொம்ப கூடவே இருந்தார். இந்த விழா சிறக்க மிகப்பெரிய காரணம் நம்முடைய உமறு புலவர் வழித்தோன்றல் ருமைஸ்தீன், அவர் ஒரு பெரிய காரணம். நம்முடைய மீரான் ஒரு பெரிய காரணம். நம்முடைய அப்துல் ரசாக் ஒரு பெரிய காரணம். நம்முடைய சிங்கப்பூர் அனிபா அவர்கள் ஒரு பெரிய காரணம். இவர்களெல்லாம் ரொம்ப துணையாக இருந்தார்கள். பள்ளிவாசல் தோறும் போய் இந்த அழைப்பை கொடுப்பதற்கு நம்முடைய அப்துல் ரசாக் சுழன்று சுழன்று பணியாற்றினார். ஐயோ, நாங்கள் கொடுத்த அழைப்புக்கு பாருங்கள், பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மண்டபத்தை பிடிச்சதுக்கு ருமைசீன் கேலி பண்ணுறாரு. அங்கிட்ட ஒரு சின்ன மண்டபம் பொம்பளைகளுக்காக வச்சுருக்கோம், அதில் நடத்துங்கன்னார். ஏன்னு கேட்டேன். புத்தக வெளியீட்டு விழாக்கெல்லாம் 38 பேர் தான் இங்கே வருவாங்க. நீங்கள் சும்மா இந்த அண்டா மாதிரி ஆளில் இதை வச்சுக்கின்னு அசிங்கமாக போயிடும். அதனால் அந்த சின்ன மண்டபத்தில் நடத்தலான்னு சொன்னார். அவர் ஒருத்தர் அப்படி சொன்னாரா, தர்வேஷின்னு ஒருத்தர். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எங்கள் ஆளுகள்லாம் ரொம்ப பழக்கம் இல்லை, அது கல்யாணம் நடத்துகிற மகால், நீங்கள் ஆகாத வேலை பார்க்குறீங்கன்னு அவர் ஒரு பக்கம் காற்று இறக்கி விட்டார். ஏன் கேட்குறீங்க, இங்கே உங்களையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் காற்று ஏறினுச்சு. அந்த அளவுக்கு எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் ரொம்ப ஒரு வாரமாக சிறப்பாக பணியாற்றி உங்களை அத்தனை பேருக்கு நாங்கள் செய்தி சேர்த்திருக்கிறோம். இந்த விழா இந்த அளவு சிறப்புடன் நடப்பது என்பது ரொம்ப
நம்முடைய விஐடி வேந்தரே சொன்னார், இவ்வளவு முஸ்லீம்களை திரட்டி விட்டாயே என்று சொன்னார். ரொம்ப ஆகவே இதற்கு துணையாக இருந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய புதுக்கோட்டை வளையாவதி. என்ன எழுதி வைத்து கொண்டு போர்க்குரல் எழுப்புகின்ற ஒரு புத்தகத்தை வீட்டிலேயே வைத்து கொண்டிருந்தால் எப்பொழுது இது வெளிவரும், எப்பொழுது இந்த போர்க்குரல் முஸ்லீம்களுக்கு போய் சேரும் என்று சொல்லி அதை கொண்டு போய் அச்சடித்து கொண்டு வந்தவர் அவர்தான். ஆகவே இத்தகைய அருமையான மனிதர்களுக்கிடையே இந்த விழா நடைபெறுகிறது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு 10-12 ஆண்டுகளாக நான் இஸ்லாத்தை பற்றி ரொம்ப கூர்ந்து படித்து கொண்டே இருக்கிறேன். உலகத்தில் உள்ள பெரிய அறிஞர்கள் எழுதிய நூல்களையெல்லாம் படிப்பேன். நம்முடைய ரஹ்மத் பதிப்பகம் முஸ்தபா நிறைய ஆங்கில புத்தகங்களெல்லாம் எனக்கு அனுப்புவார். அவர் சீக்கிரமாக போய்விட்டார். அந்த அளவுக்கு நம்முடைய சகாயம் இன்றைக்கு வந்தது என்பது ஒரு பெரிய அருமைப்பாடு. நான் அவரிடம் பேச வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் பேசுவதில்லை இப்பொழுது, கொஞ்சம் காலம் சென்று பின்னால் பேசுவோம். பேசி பேசி பார்த்தேன், ஒன்றும் அசையவில்லை. ரொம்ப பாருங்கள், ரொம்ப தகுதியான மனிதர்களுக்கெல்லாம் அசையாத இந்த சமூகம் அந்த மனிதர்களை படுக்க வைத்து விடுகிறது. எவ்வளவு நேர்மையான அதிகாரி, எவ்வளவு நேர்மையான அதிகாரி. சகாயம் போல, அதாவது வல்லபாய் பட்டேல் இந்த இந்திய ஆட்சி அமைப்பை 4 பகுப்பாக பிரிக்கிறார். ஒன்று ஆட்சி முறை, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறவர்கள், அவர்கள் ஊழலாக காலப்போக்கில் ஆய்விடுவார்கள் என்று அவர் திண்ணமாக நம்புகிறார். அதனாலே அவர்களை இழுத்து பிடிப்பதற்கு, இவர்கள் நோக்கத்திற்கு போய் நாட்டை சூறையாடி விடாதபடி இழுத்து பிடிப்பதற்கு ஒரு அதிகார வர்க்கத்தை உண்டாக்குகிறார். IAS படித்த அந்த மாபெரும் அதிகார வர்க்கம் இவர்களோடு ஒத்துப்போகாது. ஆகவே இவன் தப்பு செய்ய விடாமல் இந்த அதிகார வர்க்கம் இழுத்து பிடிக்கும் என்று அவர் நம்புகிறார். ஒருவேளை இந்த அதிகார வர்க்கமும் படுத்துவிட்டால் பத்திரிகை துறை சுதந்திரமாக இருந்து இவர்களை தட்டி எழுப்பி மக்களுக்கு உணர்வூட்டும். ஆகவே 3வது பிடிமானத்தை பத்திரிகை துறையிலே கொடுக்கிறார். இவர்கள் 3 பேரும் தவறு செய்துவிட்டால் 4வதாக நீதித்துறை இழுத்து பிடித்து நறுக்கென்று உட்கார வைத்துவிடும். ஆகவே இந்த ஜனநாயகம் கெட்டுப்போகாது என்று அவர் நம்பினார். இதையெல்லாம் சொன்னார். அதனாலே தான் IAS படித்தவர்கள் போய் கேட்டார்கள், எங்களை மாற்றுகிற அதிகாரமும் எங்களை நீக்குகிற அதிகாரமும் அவர்களுக்கு இருக்குமானால் எப்படி அவர்களை மீறி நாங்கள் செயல்பட முடியும்? அவர்கள் மக்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர்கள், அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்றாலும் நிறைவேறிய தீர்மானங்களை நீதிப்படி நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயலுகின்ற போது எங்களை இடறிக்கொண்டே இருப்பார்களே, எப்படி நாங்கள் இதை செய்ய முடியும் என்று வல்லபாய் பட்டேலிடம் கேட்டார்கள். வல்லபாய் பட்டேல் சொன்னார், அதனாலே நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன், உங்களை இடம் மாற்ற முடியுமே தவிர உங்களை வேலையை விட்டு நீக்கவே முடியாது. அத்தகைய பாதுகாப்பை உங்களுக்கு அரசியல் சாசனத்திலே நான் தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு இந்திய ஆட்சியாளர்கள் தவறு செய்ய முடியாதபடி அதிகார வர்க்கம் பாதுகாக்கும் என்று இந்தியா நம்பியது. என்ன ஆனது என்றால், ஆட்சி வர்க்கம் எந்த பக்கம் போனதோ அந்த கழுதை மேய்ந்த நிலத்திற்கு இந்த அதிகார வர்க்கமும் சேர்ந்து போய்விட்டது. அதிகார வர்க்கம் போன பக்கத்திற்கு நம்முடைய பத்திரிகை துறையும் அவருடைய விளம்பரம் சார்ந்து வாழ்கின்ற காரணத்தினால் அவர்களும் சேர்ந்து விலை போனார்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக நீதிமன்றம் கொஞ்சம் இழுத்து கொண்டு நிற்கிறது. அவ்வளவுதானே தவிர சகாயம் போன்ற நேர்மை மிகுந்த அதிகாரிகள், அந்த வர்க்கம் வல்லபாய் பட்டேலால் எப்படி எதிர்பார்க்கப்பட்டதோ அப்படி அமைந்த சகாயம் போன்ற மனிதர்கள் நிறைய இந்த அதிகார வர்க்கத்தில் இருந்திருப்பார்களே. ஆனால் உலகத்தில் எந்த மகா திருடனும் திருட முடியாது. சுடுகாட்டில் போய் படுத்து ஒரு ஊழலை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முயன்றார். என்ன பயன்? கடைசியிலே வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு நல்ல காலம் இயேசுவை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் போகிறதுக்காக புண்ணியம், இவர்களை கட்டி எழுதி கொண்டு இருப்பதை விட என்று நான் நினைப்பேன். தகுதி வாய்ந்த மனிதர்கள் நீக்கப்பட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இழப்பு நாட்டுக்கே தவிர அந்த அதிகாரிகளுக்கும் அல்ல, ஆட்சிக்கும் அல்ல. அவரிடம் நீங்கள் பேச வாருங்கள் என்று கேட்டபோது பேச முடியாது, நான் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் முன்னால் உட்கார்ந்திருந்த போது நம்முடைய நீதியரசர் சந்துருவும் நம்முடைய ஐயா விஐடி வேந்தரும் அவரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வையுங்கள் என்று விடாமல் சொல்கிறார்கள்.
நம்முடைய ரெங்கராஜன் கீழே இருப்பதற்கு இவர்களுக்கு சம்மதம் இல்லை. அவர் விஸ்வநாதன் கேட்குறார், இந்த ரெங்கராஜனை மேலே கூப்பிடு என்கிறார். நான் கூப்பிட்டேன், வரமாட்டேன் என்கிறார். இல்லை இல்லை, உனக்கு லெப்டிஸ்டை பிடிக்காத போல இருக்கிறது, அதனால தான் நீ அவரை கீழே வைத்து விட்டார், அவரையும் மேலே தானே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி தகுதி வாய்ந்த மனிதர்களெல்லாம் அமைந்த இந்த அவையிலே என்னுடைய நூல் வெளியிடப்பட்டது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகின்றேன், தற்செயலாக எழுதப்பட்ட நூல்தான் இது. என்னுடைய வீட்டில், எங்களுடைய அலுவலகத்தில் தட்டச்சு செய்கின்ற பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி. எந்த அலுவலகத்திற்கும் இப்படி புள்ள குட்டிகளோடு அலுவலகத்திற்கு வேலை பார்க்க போக மாட்டார்கள். அந்த அம்மா பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு தான் வேலை பார்க்க வருவார். எங்கள் வீட்டிலே தான் பிள்ளைகளெல்லாம் இருந்து படிக்கும், விளையாடும், எல்லாம் செய்யும். அது மட்டுமல்ல, சரியாக நடுப்பகல் தொழுகை அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு ரத்தன கம்பளம் வைத்திருப்பார், அந்த இடத்தை தூய்மை செய்து வைத்திருப்பார். தொழுக உள்ளே போனால் நாங்கள் யாரும் சத்தம் போடவும் மாட்டோம், அவரை கூப்பிடவும் மாட்டோம். அந்த நடுப்பகல் தொழுகை எங்களுடைய அலுவலகத்திலே தான் நடக்கும். அப்படி அவர் நடந்து கொண்டிருந்தார். 2 புத்தகத்தை அவர் தான் தட்டச்சு செய்தார், நன்றாக தட்டச்சு செய்வார். அப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் மாலை பாங்கு சொல்லுகின்ற ஓசை எனக்கு கேட்டது, அழைப்பு, தொழுகை விழிகுரல். அது அல்லாஹூ அக்பர் என்கின்ற தொழவாருங்கள் 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 என்கின்ற அழைப்பு என்னுடைய காதில் வந்து மோதியது. அந்த பள்ளிவாசல் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கிட்டம். அப்படியே வெளியே பார்த்து கொண்டே இருந்தேன். அது மகரிப் தொழுகையினுடைய அழைப்பு, இரவு அந்த அந்தி பொழுதினுடைய அழைப்பு. அப்பொழுது அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தேன். பாங்கு பற்றி வந்தது. ஏன் பாங்கு சொல்லுகிற முறையை நபிகள் ஏற்படுத்தினார் என்ற எண்ணம் ஓடியது. உலகத்திலேயே அவனவன் சாமி கும்பிடுவதற்கு அவனவனாக போவான், அவனவனாக வருவானே தவிர, குறிப்பிட்டு பாங்கு சொல்லி தொழவாருங்கள் என்று அழைத்து குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வைத்து இத்தகைய முறையை அவர் ஏன் ஏற்படுத்தினார் என்று சிந்தித்து கொண்டிருந்தேன். வடிவமில்லாத அல்லாவை எந்த இடத்திலும் இருந்து வணங்கலாம், ஒட்டகத்திலிருந்து வணங்கலாம், ரயிலில் ஓடுகின்ற ரயிலிலிருந்து வணங்கலாம், எந்த இடத்திலும் இறங்கி மண்டி போட்டு வணங்கலாம். அதற்கு எதற்கு பள்ளிவாசல், இதற்கு எதற்கு தொழுகை விழிகுரல் என்று எண்ணி பார்த்தபோது உங்களையெல்லாம் ஒரு உம்மாவாக சமுதாயமாக கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அவர் இந்த பாங்கு சொல்லுகின்ற முறையை ஏற்படுத்துகிறார். அதை ஒரு கருப்பின மனிதன் பிலாலிடம் கொடுத்து, பிறகு இன்றைக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் இஸ்லாமியமாக இறம்பி இருப்பதற்கு காரணம் அந்த பில்லா என்கின்ற ஒரு மனிதனை சமமாக மதித்தார், ஒரு அடிமையை விடுவித்து சமமாக மதித்தார் என்கின்ற அடிப்படையில் தான். ரொம்ப ஆச்சரியம். அதாவது இந்த கீழத்தெரு அகமதுவையும் மேலத்தெரு முகமதுவையும் ஒன்றாக கூட்டி ஒரு உம்மாவாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலே செவரு தான் இருக்கிறது, இமாமினுடைய முதுகு தான் தெரிகிறது. ஆனாலும் கூட அவர்களை அங்கே திரட்டியதற்கு காரணம் உங்களை ஒரு சமூகமாக திரட்ட வேண்டும் என்கின்ற நோக்கம்தான். உங்களை மேம்படுத்துவதற்காக அவர் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினார் நபிகளின் மூலமாக. அந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது என்பது வேறு. ஆனால் அந்த வழிகாட்டி நீங்கள் மேல்நிலை அடைந்து தீர்ப்பு நாளில் பதில் சொல்லுகின்ற தகுதியுடையவர்களாக உங்களை ஆக்குவது குர்ஆனின் நோக்கம் என்றாலும், இறையச்சம் முதல் நோக்கம் என்றாலும், அதோடும் எல்லா சமயங்களும் முடிந்து விடுகின்றன. புண்ணியம் செய்தால் மேல் உலகத்திற்கு போகலாம் என்கின்ற கருத்தை சொல்லாத மதமே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனையும் மேம்படுத்துவதற்காகத்தான் எல்லா மதங்களும் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் மட்டும் தனி மனிதனை மேம்படுத்தி தீர்ப்பு நாளுக்கு தகுதியுடையவனாக ஆக்குவது மட்டுமல்லாமல், வாழுகின்ற இந்த பூமியில் அவன் சேர்ந்து ஒரு கூட்டமாக சமுதாயமாக ஆக வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. நபிகள் விரும்பினார், அல்லாஹ் விரும்பினார். அதனுடைய விளைவாகத்தான் வெறும் சுவரை பார்த்து அல்லது கடற்கரையிலே வெறும் வெட்ட வெளியை பார்த்து தொழுகின்ற தன்மையுடைய உங்களை அவர் இணைத்ததற்கு காரணம் உங்களை உம்மாவாக ஆக்குவது. ஒரு இடத்திலே சென்னையிலே ராயப்பேட்டையில் இருக்கிற மனிதர்கள், எழும்பூரில் இருக்கிற மனிதர்கள் ஒரு உம்மாவாக கூடினால் போதாது என்று கருதி உலக மதமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்த நபிகள், சீனனும் கடைப்பிடிக்க வேண்டும், சிங்களனும் கடைப்பிடிக்க வேண்டும், இந்தோனேசியனும் கடைப்பிடிக்க வேண்டும், நம்முடைய காயல்பட்டணத்துக்காரனும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் மட்டுமே இஸ்லாமியராக கூட்டமாக இருந்தால் போதாது. மொழியை மீறி, நாட்டை மீறி, இனத்தை மீறி, நாட்டினுடைய எல்லை கோடுகளை மீறி
ஒரே ஒரு குரலில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற போது சீனனும் சிங்களவனும் இந்தோனேசியனும் ஒன்றுபட வேண்டும். காயல் பாட்சாவும் ஒன்றுபட வேண்டும். அவனுக்கு சீனனும் கிடையாது, சிங்களவனும் கிடையாது, காயல்பட்டினத்துக்காரனுக்கு தமிழன் என்பதும் கிடையாது. நாட்டு பற்றை முதன்மைப்படுத்தாத ஒரு மதம் இஸ்லாம். நாட்டுப்பற்று என்பது நீங்கள் போட்ட கோடு தானே, நீங்கள் வரைந்து கொண்ட கோடு தானே. நேற்றைய இந்தியா கராச்சியையும் லாகூரையும் உள்ளடக்கியதாக இருந்தது. கோடுகளை அழித்துவிட்டு மாற்றிவிட்டீர்கள். இப்பொழுது பாகிஸ்தான் வேறு நாடாக ஆகிவிட்டது, பங்களாதேஷ் வேறு நாடாக ஆகிவிட்டது. ஆகவே கோடுகள் நீங்கள் போட்டுக்கொண்ட கோடுகள் அதல்ல முக்கியம். பாலஸ்தீனும் தமிழனும் சிங்களவனும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு மண்டியிட்டு அல்லாஹு அக்பர் என்று ஓதுகின்ற போது அவனுடைய மொழி மறைய வேண்டும், இனம் மறைய வேண்டும், நாடு மறைய வேண்டும், எல்லாம் மறைய வேண்டும். ஒரு சிந்தனை தான் இருக்க வேண்டும், அல்லாஹு அக்பர். ஆகவே அத்தகைய மனநிலைக்கு உருவாக்கிய ஒரே ஒரு மதம் இஸ்லாம் தான். கிறிஸ்துவத்தில் அதுவும் தனி மனித மேம்பாடு தீர்ப்பு நாள் பற்றி சொல்லுகிறது. இந்திய சமயங்கள் சைவம் வைணவம் எல்லாமே ஒரு மனிதனை மேலேற்றுவதற்கு எல்லா வகையான செய்திகளையும் சொல்லுகின்றன. ஒரு மனிதன் மேலேறுவது மட்டுமல்லாமல் அவன் ஒரு சமூகமாக நின்று சிலவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியதற்கு காரணமாக 5 கட்டளைகளில் 2 கட்டளைகளை உங்களை கூட்டமாக உருவாக்குவதற்கே பயன்படுத்தினார். நான் பின்னால் ஒரு பெரிய செய்திக்கு வரப்போகிறேன், அதற்காகத்தான் உங்களுக்கு அடித்தளம் போடுகிறேன். நீங்கள் ஒரு கூட்டமாக அமைந்த ஒரே ஒரு மதம் நீங்கள் மட்டும்தான். உங்களை கூட்டமாக ஆக்குவதற்காகத்தான் பள்ளிவாசலுக்கு வர செய்தார். உங்களை ஒரு கூட்டமாக ஆக்குவதற்காகத்தான் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள சொல்லி மெக்காவுக்கும் வர செய்தார். ஆகவே உலகம் தழுவிய மதமாக நீங்கள் ஆக வேண்டும், நாட்டு எல்லைகளை உடைக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். உள்ளூரில் நீங்கள் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பது இன்னொரு பக்கம். சரி, எல்லாரும் நம்முடைய மீரானை போல, ப்ரொஃபஷனலுக்குரிய மீரானை போல வசதியாக இருக்கிறார்களா? இல்லையே. கீழ்மட்டத்திலே ஒரு 3% பேர் வசதி இல்லாமல் இருக்கிறார்களே. அவனையும் சேர்த்து கொண்டு உம்மாவை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே இவனை சேர்த்து கொண்டு போவதற்காக ஜக்காத் என்கின்ற வரியை ஏற்படுத்தினார். 40ல் 1 ரூபாயை நீ இந்த ஏழைக்காக கொடுக்கவில்லை என்றால் நீ இஸ்லாமியனாக இருக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். முதல் 5 கட்டளைகளில் ஜக்காத் ஒரு கட்டளை, ரொம்ப அபூர்வமானது. இதுபோக மீரான் போன்ற ஆட்களுக்கும் நம்முடைய மற்றவர்களுக்கும் அவர் வக்ஃபு ஏற்படுத்துகிறார். மறுபடியும் உங்களுடைய சொத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய சொத்து முழுவதையும் கொடுத்து விடவா என்று ஒருவன் நபிகளிடம் கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், பேசாமல் இருக்கிறார். என்ன பேசாமல் இருக்கிறீர்களே? சரி, முழு சொத்தையும் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் 3ல் 2 பங்கு சொத்தை கொடுத்து விடவா என்று அவன் கேட்கிறான். அதற்கும் அவர் பேசாமல் இருக்கிறார். உங்களுக்கு அதுவும் சம்மதம் இல்லை என்றால் 3ல் 1 பங்கு சொத்தை வக்ஃபு கொடுக்கவா என்று கேட்கிறான். நபிகள் தலையை ஆட்டுகிறார். அதனாலே தான் வக்ஃபுக்கும் 3ல் 1 பங்கு சொத்தை கொடுக்கின்ற பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம், நீ மேட்டிமையோடு ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தது போல உன்னுடைய மகனும் பேரனும் பேத்தியும் மற்றவர்களும் மேட்டிமையோடு வாழ வேண்டும். எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டு போ என்று நான் சொல்லவில்லை. 2 பங்கை குடும்பத்திற்கு நான் சொல்லுகின்றபடி பங்கிடு. மகளுக்கு எவ்வளவு, மகனுக்கு எவ்வளவு என்று பங்கிடு. 1 பங்கை வக்ஃபுக்கு கொடு என்கின்ற பழக்கம் அவர் ஏற்படுத்திய பழக்கம்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், சிவில் லா என்பதில் இஸ்லாம் லாவில் மகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தனிச்சட்டம் இருக்கிறது, மகனுக்கு எவ்வளவு என்று இருக்கிறது, மனைவிக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்று இருக்கிறது. எல்லாமே வகுத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். நீ எதற்கு புது சட்டம் கொண்டு வருகிறாய் இந்தியாவிலே? அதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி. இதற்கு உங்களை எழுப்புவதற்காகத்தான் இந்த நூலை நான் எழுதினேன். அந்த நூலில் நீங்கள் வாங்கி படித்தால் அது 200 ரூபாய் ஏதோ கழிவு நீக்கி கொடுக்கிறார்கள். அந்த 3/4 பங்கு நூல் குர்ஆன், குர்ஆன், அல்லாஹ், நபிகள், ஆயிஷாவின் மடி பேறு பெற்றதென்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். நபிகளின் மடி தலையை தாங்கிய அந்த மடி பேறு பெற்றதென்று. இவையெல்லாம் 3/4 பங்கு, 1/4 பங்கு உங்களுடைய பிரச்சனைகளை எழுதியிருக்கிறேன். இதற்கு தீர்வை எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும். ஏனென்றால் கூட்டமாக வாழுகின்ற இயல்பை உங்களுக்கு நபிகள் போதித்திருக்கிறார். நீங்கள் கூட்டமாக இருந்து கொண்டு தோற்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியாக இஸ்லாத்தின் உள் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நான் சொல்வேன்.
மற்றவர்களை திரட்டுவதை விட நீங்கள் திரண்டே இருக்கிறீர்கள், அப்புறம் ஏன் உங்களின் மீது இத்தகைய சட்டங்கள் திணிக்கப்படுகின்றன என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் முதலில் கேட்கிறேன், முத்தலாக் என்ற ஒரு சட்டம் நம்முடைய நீதியரசர் சந்துரு கேட்க, நம்முடைய விஸ்வநாதன் கேட்க நான் பேசுவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். முத்தலாக் என்ற ஒரு சட்டம் நியாயமாக நபிகள் சொல்லுகிறார், இடைவெளி விட்டு சொல்லி அவள் கருவுற்றிருக்கிறாளா என்பதை அறிந்து அதற்கு பிறகு இத்தாத் காலம் முடிந்த பிறகு அவளுக்கு உரியதை மகர் ஏற்கனவே கொடுக்கப்படாவிட்டால் கொடுத்து அவளை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி இடைவெளி விட்டு செய்யப்பட வேண்டிய தலாக்கை இறைவன் விரும்பாத சொல் என்று சொல்லுகிறார். தவிர்க்க இயலவில்லை என்றால் அடித்து கொண்டு சாவதை விட பிரிந்து தொலையுங்கள் என்று சொல்லித்தான் தலாக்கை அவர் உடன்படுகிறார். இந்த தலாக்குக்கு நீதிமன்றம் போய் இந்துக்கள் எல்லாம் வழக்காடி கடைசியிலே இவள் கிளவியான பிறகு விவாகரத்து நடந்தால் ஒரு பயனும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே நபிகள் நாமே தீர்த்து கொண்டு விடலாம் என்று சொல்லி அந்த உரிமையை பெண்ணுக்கும் ஆணுக்கும் நேரடியாக கொடுத்து அவர்களுக்குள்ளாகவே எளிதாக தீர்த்து கொள்ளுகின்ற வகையை செய்கின்றார். நம்முடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் பேசுகிற போது சொல்லுகிறார் பாராளுமன்றத்தில், இது என்னையா தலாக் சொல்லிவிட்டான் ஒருவன், நாங்கள் ஏன் அந்த சட்டத்தில் கை வைக்கிறோம் என்று கேட்கிறார்கள். ஏன் கை வைக்கிறோம் என்றால் அதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கின்றன, அதனாலே கை வைக்கிறோம் என்று அமித்ஷா சொன்னார். என்ன குறை என்று கேட்டால், ஒருவன் தலாக் சொல்லுகிறான், தலாக் சொல்லி ஒரு மாதம் சென்ற பிறகு அவனுக்கு நம்ம தப்பாக சொல்லிவிட்டோம், அந்த பெண்ணை நாம் விடுவித்தது தப்பு, அவளை திரும்ப கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். இதை இஸ்லாம் அனுமதிக்காது. தலாக் ஒரு தரம் சொன்னால் விடுதலை இல்லை, 2 தரம் சொன்னால் விடுதலை இல்லை, 3ஆம் தரம் சொல்லிவிட்டால் பிறகு மறுப்பே இல்லை. 3ஆம் தரம் சொல்லிவிட்டால் முடிந்தது, நீங்கள் உடனே திரும்ப அவளை கைப்பற்ற முடியாது, தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதை அமித்ஷா பேசுகிறார். அவன் பெண்டாட்டி அவனோடு 15 ஆண்டு வாழ்ந்தவள் ஏதோ ஒரு கோபத்தில் தலாக் சொல்லிவிட்டான். அந்த தலாக்கை உணர்ந்து அவன் திரும்ப இல்லை வா மறுபடியும் சேர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் சேர்ந்து வாழ வைப்பதற்கு ஏன் இஸ்லாம் தயங்குகிறது? நபிகள் நாயகத்துக்கு என்ன அதில் எரிச்சல் என்று கேட்கிறார். நபிகள் நாயகத்தை பேசுவதற்கெல்லாம் உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, அதில் என்ன எரிச்சல் இருக்கா? நான் அதுக்கு பிறகு அதை ஆழமாக படித்தேன். நபிகள் நாயகம் ஒன்றை செய்திருந்தால் அதை நாம் போதுமான அளவு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஆழமாக போனால் அதனுடைய காரணம் புரியும். ஏன் தலாக் 3 முறை சொல்லிவிட்ட ஒரு பெண்ணை திரும்ப கூட்டிக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் சொல்லுகிறார் என்றால், அதற்கு பிறகு நிக்கா ஹலைலா என்கின்ற ஒரு முறை இருக்கிறது இஸ்லாத்தில். அதன்படி இந்த பெண் வேறொருவனை மணந்து அவன் தலாக் சொல்லி அதற்கு பிறகுதான் இவள் மீண்டும் பழைய புருஷனிடம் விரும்பினால் வரலாம். அந்த புருஷன் தலாக் சொல்ல மறுத்துவிட்டால் இவள் அங்கேயே வாழ்வாள், அல்லது இவளுக்கு 2வது புருஷனை பிடித்து விட்டால் இவள் அங்கேயே வாழ்வாள். இப்பொழுது இந்த நிக்கா ஹலைலா என்பது ஒரு முறை நீங்கள் தலாக் சொல்லி முடிந்து விட்டால் பிறகு வேறொரு மனிதனை மணந்து அங்கே தலாக் ஆனால்தான் திரும்ப உங்களிடம் வருவாளே தவிர இல்லாவிட்டால் வரமாட்டாள் என்று நபிகள் தீர்மானமாக சொன்னதை ரொம்ப அற்பமாக விமர்சித்தார் நம்முடைய அமித்ஷா. அப்படி அவர் சொன்னதற்கு காரணம், இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, நீ படக்கென்று தலாக் சொல்லிவிட்டால் போனவள் தான், திரும்பவே முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும், பிறகு நினைத்து கண்ணீர் விட வேண்டிய காலம் வரும். ஆகவே நீ தலாக் சொல்வதை மீண்டும் இவளை திரும்பவே பெற முடியாத கட்டம் வந்துவிடும் என்று சொல்லி நினைத்து அஞ்சி அந்த தலாக்கை சொல் என்று சொல்வதற்காகத்தான் நிக்கா ஹலைலா என்ற முறையை அவர் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் அமித்ஷாவுக்கு புரியாது. தலாக்கு எளிதாக இருக்கிறது என்று தானே நீங்கள் கேலி செய்கிறீர்கள். அந்த தலாக்கை கடினமாக ஆக்குவதற்கு அவனுக்கே ஒரு சுய கட்டுப்பாட்டை உண்டாக்குவதற்காகத்தான் நிக்கா ஹலைலா என்கின்ற முறையை நபிகள் ஏற்படுத்துகிறார். இப்படி அவரவர்கள் என்ன முறைகளை உண்டாக்குகிறார்களோ அதற்கு தடைகளை அவர்களே உண்டாக்கி வைத்திருப்பார்கள். அதை புரிந்து கொள்ளனால் முடியவில்லை என்றால் அதற்கு இஸ்லாம் காரணமாக இருக்க முடியாது என்று நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, நீ தலாக் சொன்னாய், அடுத்தடுத்து சொல்லிவிட்டாய். 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதினால்தான் செல்லும், 80 ரூபாய் பத்திரத்தில் எழுதிவிட்டோம். இது செல்லாது என்று சொல்வதற்கு தான் நமக்கு உரிமை உண்டே தவிர
ரூபாய்க்கு ஒட்ட வேண்டிய போஸ்டல் ஸ்டாம்புக்கு பதிலாக 3 ரூபாய் ஒட்டிவிட்டால் அந்த தபால் நமக்கே திரும்பி வந்து விடும் என்பதுதான் நியாயமே தவிர, அதே மாதிரி தலாக்கை ஒருவன் தவறாக அடுத்தடுத்து சொல்லிவிடுவானே ஆனால் அது இன்ஸ்டன்ட் தலாக் சொல்லிவிடுவானே ஆனால் நியாயமாக இந்த அரசு என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், இட் இஸ் இன்வேலிட் என்று சொல்லியிருக்க வேண்டும். யுவர் தலாக் இஸ் இன்வேலிட் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல், அப்படி சொன்னான் என்பதற்காக அவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அபராதம் என்று சொல்லி, அப்புறம் இந்த பெண் இவனுக்கு 3 ஆண்டு சிறைக்கு போனால் இவன் என்ன ஆவான், இவனுடைய தொழில் என்ன ஆகும், இவனுடைய மனைவி என்ன ஆவாள், இவனுடைய மக்களெல்லாம் தெளிவில் இருக்க மாட்டார்களா? சாதாரணமாக இட் இஸ் இன்வேலிட், செல்லாது என்று சொல்வதற்கு பதிலாக அவனை கொண்டு போய் 3 ஆண்டு சிறையில் வைத்தால் அவர்களை எப்படி ஒடுக்குவது என்று நீ சிந்திக்கிறாயே தவிர, அவர்கள் தவறாக நபிகள் சொன்ன விதத்திற்கு மாறாக அடுத்தடுத்து சொன்னார்கள் என்பதற்காக நீ செல்லாது என்று சொல்லி சரியாக சொல் என்கின்ற முறைக்கு அவனை செலுத்தாமல் நீ சிறையிலே கொண்டு போய் வைப்பது என்ன நியாயம்? உலகத்திலேயே தலாக் சொன்னான் என்பதற்காக 3 ஆண்டு சிறை என்பது இந்தியாவிலே தான் இருக்கிறது. இதை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்படி போராடுவது என்பது கேள்வி. நான் காந்தியிடம்தான் சமய சார்பின்மையை படித்தேன். என்னுடைய தாயாரிடம் முதலில் படித்தேன். பிறகு அறிவு தெளியாத பருவத்தில் என் தாயார் தான் என்னுடைய சமய சார்பின்மைக்கு அடிப்படை. அவர்கள் எப்பொழுதும் பிள்ளைக்கு உடல்நலம் இல்லை என்றால் நாகூர் ஆண்டவருக்கு காசு பணம் முடிந்து வைப்பார்கள். அந்த பணத்தை செலுத்தும்படி செய்வார்கள். பிள்ளைகளுக்கு நன்றாக ஆகிவிட்டது என்று நம்புவார்கள். அப்பொழுது நான் நினைக்கின்றேன், நாகூர் ஆண்டவர் அயலான கடவுள், நம்முடைய குலதெய்வமான ராங்கியம் கருப்பர் தான் நமக்குரிய கடவுள் என்று ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை என்னுடைய தாயார் அறிந்திருக்கவில்லை. ரெண்டும் கடவுள் தான் அவர்களுக்கு, அவ்வளோதான். அதனாலே அறிவு தெரியாத பருவத்திலே நான் இந்த வேற்றுமைகள் அற்ற சமய சார்பற்ற மனநிலையை நான் பெறுவதற்கு என் தாயார் காரணமாக இருந்தார்கள். அவர்கள் பேர் மெய்யமையாச்சு. அதற்கு பிறகு மகத்தான தலைவன் காந்தி காரணமாக இருந்தான். தெளிவான செக்குலரிசம் என்று சொல்லுக்கான பொருளை நான் காந்தியிடமிருந்து கற்றேன். காந்தி உங்களுக்காகத்தான் சுடப்பட்டார். ஒரு இந்து வெறியன் அவரை சுட்டான். நீ ஏன் முஸ்லீம்களினுடைய பாதுகாப்புக்கே முயலுகிறாய் என்பதற்காக காந்தியை ஒரு இந்து வெறியன் சுட்டு கொண்டு விட்டான். ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த நாடு காந்தி செத்த போதே தடுமாறிவிட்டது. பிறகு ஒரு 50-60 ஆண்டுகள் இந்த சமய சார்பின்மை என்கின்ற கொள்கை இழுத்து பிடித்து கொண்டிருந்தது இந்தியாவிலே. பிறகு எல்லாமே பாழாகிவிட்டது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஒன்றொன்றாக சொல்லுகிறேன். உங்களை ஒரு போருக்கு அழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேனே தவிர புத்தகம் விற்பதற்காக வரவில்லை. புத்தகம் விற்பது என்பது அதில் ஒரு பகுதி. அதிலே அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனாலே நீங்கள் வாங்கி படியுங்கள் என்று நான் சொல்கிறேனே தவிர, இதை நேரடியாக உங்களை அழைப்பதற்காகத்தான். புத்தகம் விற்பது ஒரு சாக்கு, புத்தக வெளியீடு ஒரு சாக்கு. ஆகவே கிவ் எ கால் டு யூ. நீங்களெல்லாம் ஒன்றாக திரண்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுகின்ற நிலைக்கு ஆளாகாவிட்டால் நீங்கள் நம்பிய அரசியல்வாதிகள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள் என்று சொல்வதற்காகத்தான் உங்களை கூட்டினேன். ஆகவே சொல்லுகிறேன், காந்தி சொல்லுகிறார், எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அந்த சட்டம் சரியானதாக இல்லாவிட்டால் அந்த சட்டத்தோடு நீ ஒத்துழைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த முத்தலாக்கை நீங்களே பள்ளிவாசலுக்கு எடுத்து செல்லுங்கள், பள்ளிவாசலுக்கு எடுத்து செல்லுங்கள், உயர்குழுவை உண்டாக்கி கொள்ளுங்கள், இவர்களுக்கிடையே இருக்கிற வேற்றுமையை பஞ்சாயத்து மூலமாக தீருங்கள், தலாக் சொல்ல வேண்டியவர்களுக்கு தலாக்கை நீங்களே இருந்து முன்னிலையிலிருந்து வெட்டி விடுங்கள், மகர் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து விடுங்கள். இதை இந்த முத்தலாக்குக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்பதை நீங்கள் உங்களுடைய பள்ளிவாசலிலேயே தீர்த்து கொள்ள முடியுமானால் அந்த முத்தலாக்குக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்கின்ற சட்டம் செத்து போய்விடும். எந்த ஒரு சட்டமும் அதனோடு நீங்கள் ஒத்துழைத்தால் தான் அதற்கு உயிர் இருக்குமே தவிர, எந்த ஒரு சட்டமும் நீங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த சட்டம் தட் இஸ் டெட், செத்ததாக ஆகிவிடும். ஆகவே இதை உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? ஏன் நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு போராடுகிறீர்கள்? இதை உங்களால் முடியுமா முடியாதா? எல்லா முஸ்லீம்களும் பெரியவர்களும் ஒன்று கூடுங்கள். இனிமேல் யார் முத்தலாக் சொல்வது என்று சொன்னாலும் நம்முடைய பள்ளி வாசலிலே மேலூர் பஞ்சாயத்தின் கீழே நீங்கள் முத்தலாக் சொல்லி முடித்து கொள்ளுங்கள்.
என்று வரிசையாக இடைவெளி விட்டு கால இடைவெளி விட்டு இத்தாத் காலத்தை உட்படுத்தி பிறகு அவர்களை வெட்டி விடுங்கள். இது ரொம்ப குறைவாகத்தான் நடக்கிறது விவாகரத்து. அந்த குறைவான விவாகரத்தை நீங்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து விட்டால் முத்தலாக்குக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை சட்டம் என்பதற்கு ஒரு வழக்கு கூட இந்தியாவில் வரவில்லை. அந்த சட்டம் போட்டு பயனற்று போய்விட்டது என்பது மோடியை தோற்கடிப்பதாகும். மோடியோடு மோத வேண்டாம், நோ டாக்ஸ் என்று சொல்ல வேண்டாம், வரி கட்டுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், இந்த அரசோடு ஒத்துழையுங்கள், எல்லாமே செய்யுங்கள். உங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற சட்டத்தை நீங்களே உங்களுக்குள்ளாக தீர்த்து கொள்ளுங்கள். அந்த அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்கின்றேன். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த வக்ஃபுக்கு ஒரு சட்டம் போட போகிறார்கள். அதில் இந்துக்களையெல்லாம் கொண்டு வந்து நிலைக்கிறார்கள். அதெல்லாம் நியாயமானதல்ல. அவரவருடைய சொத்தை அவரவர் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய வக்ஃபு சொத்தை பற்றி நான் நிறைய படித்தேன். அம்பானி இன்றைக்கு கட்டி இருக்கிற 50,000 கோடிக்கு கட்டி இருக்கக்கூடிய அந்த வீடு உங்கள் வக்ஃபு சொத்தின் மீது கட்டப்பட்ட வீடு. என்ன தவறு நீங்கள் உங்களில் சிலர் செய்திருக்கிறார்கள் என்றால், முத்தவல்லிகளை உண்டாக்கினார் நபிகள். சின்ன நாடாக இருந்தபோது கலிஃபாக்கள் ரொம்ப கடுமையாக இருந்தார்கள். ஒரு தப்பும் அங்கே செய்ய முடியாது. அதனால் முத்தவல்லிகள் அதை ஒழுங்காக மேற்பார்த்தார்கள். பின்னால் வந்த முத்தவல்லிகள் உள்நாட்டிலே ஒரு வாடகையும் வெளிநாட்டிலே ஒரு வாடகையும், அப்புறம் உள்நாட்டிலே ஒரு விலையும் அந்த சொத்துக்கு ஒரு மாற்று சொத்தை உண்டாக்கி கொள்ள முடியுமானால், இத்தகைய நிலைகளெல்லாம் ஏற்பட்ட போது இந்தியாவிலேயே 2வது பெரிய வளமான அமைப்பு, இந்திய அரசாங்கத்துக்கு அடுத்த பணக்கார அமைப்பு வக்ஃபு அமைப்பு தான். இந்த வக்ஃபு அமைப்பு எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டும். அகத்திக்கீரை விற்கிற பாத்திமாவினுடைய மகளை கரையேற்ற முடியாமல் ஒரு தவிப்பானை, ஆனால் வக்ஃபு கை கொடுக்க போக வேண்டும் என்று நபிகள் விரும்புகிறார். நீங்கள் பல்கலைக்கழகம் கட்டுகிறீர்கள், கல்லூரிகள் கட்டுகிறீர்கள், நிறுவனங்களை உருவாக்குகிறீர்கள். தனிப்பெண்களினுடைய, நான் கேட்கிறேன், சாபானு என்கின்ற பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. இந்தியாவில் உள்ள சாபானு என்கின்ற பெண் ஒரு ஏழை பெண், 60 வயதானவள், மீண்டும் மணந்து கொள்ள முடியாதவள். அவளுக்கு அவளுடைய கணவன் விவாகரத்து சொல்லிவிட்டார், தலாக் சொல்லிவிட்டார். முறைப்படி சொன்னார், இடைவெளி விட்டு சொன்னார். இத்தாத் பீரியடுக்கு பிறகு 3000 ரூபாய் அவளுக்கு மகர் பணம் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து விட்டார். இது நீதிமன்றத்திற்கு போனது. கீழ் நீதிமன்றத்தில் 37 ரூபாய் ஜீவனாம்சம் கொடு, அடுத்த நீதிமன்றத்தில் 37 ரூபாயில் ஜட்ஜு வாழ முடியுமா என்று கேட்ட பிறகு அது 97 ஆகி 230 ஆகி ஷாபானுவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் நம்முடைய முஸ்லீம் கணவர் என்ன வாதம் வைத்தார் என்றால், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முஸ்லீம் சட்டப்படி தீர்ப்பு சொல்லவில்லை, இந்து சட்டப்படி தீர்ப்பு சொல்லுகிறார். மகர் தான் எங்களுடைய முகரை, மகர் 3000 ரூபாயை கொடுத்து விட்டேன், இத்தாத் காலம் வரையிலும் அவளை பாதுகாத்து விட்டேன், ஆகவே இவளுக்கு நான் செய்ய வேண்டிய முறையை செய்துவிட்டேன், நீங்கள் தீர்ப்பை முஸ்லீம் லாப்படி சொல்லாமல் இந்து லாப்படி சொல்லுகிறீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து அவர் சொன்னார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வலிமையாக அமைந்து விட்டது. ஜீவனாம்சம் கொடுத்தியாகவே அந்த பெண் என்ன செய்வாள் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்கிறது. அது ஒரு நியாயமான கேள்வி என்பதை நாம் உணர வேண்டும். வயதான ஒரு பெண் சின்ன வயதாக இருந்தால் திரும்ப வாழ்க்கைப்பட முடியும், என்ன செய்வாள் என்கின்ற கேள்வி அப்படியே தொக்கி நின்றது. இப்பொழுது முஸ்லீம் பெரியவர்களெல்லாம் ஒன்று கூடினார்கள். ரொம்ப முக்கியமான கணவான்களெல்லாம். மத்திய பிரதேசத்திலே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் பெரிய பெரிய கார்களை, கப்பல் போன்ற கார்களை பார்த்ததும் இல்லை. அவள் இருந்த வீட்டுக்குள் குனிந்து நுழைய வேண்டும், உட்காருவதற்கு நாற்காலி இல்லை. ஓலைப்பாய் போட்டிருந்த ஒரு வீட்டுக்குள்ளே, ஷாபானுவினுடைய வீட்டுக்குள்ளே எல்லா முஸ்லீம் கணவான்களும் போனார்கள். இந்தியாவின் பெரிய பல ஆயிரம் கோடி பணம் வைத்திருக்கிற முஸ்லீம் கணவான்கள். அவர்கள் போய் ஷாபானுவை கேட்டார்கள், என்ன நீ இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி வந்து விட்டாயே, இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு இஸ்லாமிய பெண்மணி நடக்கலாமா, நீ இஸ்லாத்தை நம்பவில்லையா என்று கேட்டார்கள். அவள் சொன்னால், நான் இஸ்லாத்தை நம்புகிறேன், நான் என்ன சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று கேட்டாள். சரி, உனக்கு வேண்டியதை நாங்கள் சொல்லுகிறோம். சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஜீவனாம்சத்தை நான் பெறவில்லை, மகர் பணத்தின்படியே நான் வாழ்கிறேன் என்பதை வெளிப்படையாக பத்திரிகைக்காரர்களை அறிவித்து நீ சொல்லிவிடு, பிறகு நாம் பார்த்து கொள்ளலாம், உன்னை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்ணும் சொல்லிவிட்டால், எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம், இஸ்லாம் தான் முக்கியம், வழி இல்லாமல் தான் நான் கோர்ட்டுக்கு போனேன் என்று சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை டிசோன்ட் இட், மறுதளித்து விட்டாள். ஆனால் அந்த தீர்ப்பு அப்படி இருக்கிறது.
ஷாபானுவை நீங்கள் சரி கட்டுவீர்கள். ஆனால் அந்த தீர்ப்பு அப்படி இருக்கும். இப்பொழுது உள்ள மற்ற பெண்களுக்கு ஷாபானுவுக்கு நேரிட்ட கதி நேர்ந்தால் அவளை வக்ஃபிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் பெறாவிட்டால் ஷாபானுக்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பார்கள். ஆகவே ஷாபானுக்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடாது என்று நீங்கள் கருதினால் வறுமையான பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருத்தன் 2000 ரூபாய் ஒரு கசாப்பு கடைக்காரன் தன்னுடைய மனைவிக்கு மகர் சொல்லியிருக்கிறான். வெட்டி விட வேண்டியும் 2000 ரூபாய் தான் அவனால் கொடுக்க முடியும், அவனுடைய வருமானம். அவனுக்கு வக்ஃபு உதவ வேண்டும் அந்த பெண்ணுக்கு. இப்படி மகர் குறைந்து போன நிலையில் வாழ முடியாத பெண்ணுக்கும் ஜீவனாம்சம் பெறக்கூடாது என்று நாம் கருதுகிற பெண்களுக்கும் வக்ஃபு தனிப்பட்ட முறையில் உதவி செய்து ஆக வேண்டும். அதற்காகத்தான் நபிகள் இதை ஏற்படுத்தினார். உலகத்தில் எந்த மதத்திலும் இந்த வக்ஃபு இல்லை, உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த வக்ஃபுவை வைத்து கொண்டு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பல்கலைக்கழகம் கட்டவில்லை என்றால் பரவாயில்லை, பாத்திமாக்களுக்கு வாழ முடியவில்லை என்று சொன்னால் வழி செய்ய வேண்டிய பொறுப்பு இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்பொழுதுதான் இவர்கள் கோர்ட்டுக்கு போகாமல் நாம் தடுக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 2. 3வது நான் சொல்கிறேன், காஷ்மீர் என்கின்ற பிரச்சனை. நம்முடைய நீதியரசர் பேசுகிறது ரொம்ப அழகாக அதை பற்றி குறிப்பிட்டார். உங்களுக்கு கடைசியாக சொல்லப்போவது என்னவென்றால், உங்களுடைய பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தால் நீங்கள் இந்தியாவில் பயனடையவில்லை. இந்த ஜனநாயக முறையில் நீங்கள் பயனடைய முடியாது. நீங்கள் 4 எம்எல்ஏக்களை பெற முடியும், 2 எம்பிக்களை பெற முடியுமே தவிர, இவர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வெட்டி பேச்சு. இவர்கள் கடந்த 12 ஆண்டுகளில் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் கொடுத்த குரல் என்று ஒன்றும் கிடையாது, நிறுத்தப்பட்ட சட்டங்கள் என்று ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எதிராக எல்லா சட்டங்களும் செய்து முடிக்கப்பட்டு விட்டன. அப்துல் கலாமை வாஜ்பாய் தான் ஜனாதிபதியாக ஆக்கியவர். அதே பாஜக தான் பாபர் மசூதியை இடித்தது. சிந்தியுங்கள், அப்துல் கலாமை ஜனாதிபதியாக ஆக்கியதும் பாஜக தான், பாபர் மசூதியை இடித்ததும் பாஜக தான். இதை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், போலித்தனமான ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் உள்ள டெமோக்ரஸி என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய ஜாதிக்காரன் ஒருவன் மந்திரியாக வந்து விட்டால் நான் மந்திரியானதுக்கு சமம் என்று இந்த முட்டாள் நினைப்பது போல, நம்முடைய ஆள் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கிறார், ஆகவே முஸ்லீம் சமூகம் போதிய பெருமையை பெற்றுவிட்டது என்று நீங்கள் நினைப்பதனுடைய வாயிலாக பாபர் மசூதி இடிக்கப்படுகின்ற போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆகவே இந்த போக்கு காட்டுகின்ற பிரதிநிதித்துவ முறை ஜனநாயகத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஒரு செய்தி சொல்லுகிறேன், இந்த காஷ்மீர் நம்மோடு சேர மறுத்தது. பாகிஸ்தானில் உள்ள கே என்ற சொல் காஷ்மீரை குறிக்கிறது, பி என்பது பஞ்சாபை குறிக்கிறது, எஸ் என்பது சிந்துவை குறிக்கிறது, கே என்பது காஷ்மீரை குறிக்கிறது. இந்த காஷ்மீரை உள்ளடக்கித்தான் ஜின்னா அந்த நாட்டையே உருவாக்கினார். கடைசியிலே ஷேக் அப்துல்லா நேருவோடு சேர்ந்து கொண்டு இந்தியாவிலே சேர்த்து விட்டார். அப்பொழுது ஷேக் அப்துல்லா ஒன்று சொன்னார், நீங்கள் உங்களோடு நாங்கள் சேர்ந்தால், ஏற்கனவே ஜின்னா ஒரு பெரிய வாதத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார். இதை வரலாற்றின் மிக முக்கியமான இந்த பகுதியை சொல்வதற்குத்தான் நான் இந்த கூட்டமே. ஜின்னா, நேரு, காந்தி, வல்லபாய் பட்டேல் 4 பேரும் கூடினார்கள். பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்பதை பற்றி கடைசியாக பேசுகிறார்கள். ஜின்னா ஒருவர் தான் காந்திக்கு முன்னால் கால் மேல் கால் போட்டு உட்காருவார், சிகரெட் பிடித்து கொண்டு மிஸ்டர் காந்தி என்று சொல்வார். நேரு சிகரெட் குடிப்பார், காந்திக்கு முன்னால் குடிக்க மாட்டார், பாபுஜி என்று தான் சொல்வார். ஒரே ஒரு ஆள் ஹி வாஸ் ஈக்குவல், ஜின்னா வாஸ் ஈக்குவல் டு காந்தி. அவரை நண்பராகத்தான் கருதினார், நாம் தான் மகாத்மாவாக கருதினோம். ஜின்னா இருக்கிறார், காந்தி கேட்கிறார், எதற்காக மதத்தின் பேரால் நாட்டை பிரிக்க வேண்டும்? முஸ்லீம்களுக்கு தனி நாடு, இந்துக்களுக்கு தனி நாடு என்ற கொள்கை நல்ல கொள்கை இல்லை. நாம் ரொம்ப அறிவார்ந்த நிலைக்கு வளர்ந்து விட்ட நிலையில் இந்த கொள்கையை நாம் விட்டு விடலாம் என்று சொல்கிறார். அதெல்லாம் முடியாது. இங்கே பாருங்கள், உங்களுடைய சாப்பாடு வேறு, எங்களுடைய சாப்பாடு வேறு, உங்கள் துணிமணி வேறு, எங்களுடைய துணிமணி வேறு, எங்கள் பெண் முக்காடு போடுவாள், எல்லாமே வேறு வேறு. இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்தெல்லாம் நடத்த முடியாது. அப்புறம் சொல்லுகிறார், ஜனநாயகம் தானே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை அந்த பாராளுமன்றத்தில் முன்வைக்கலாமே என்று கேட்கிறார். அதெல்லாம் நடக்காது. ஜனநாயகம் என்பது மெஜாரிட்டேரியன் ரூல், பெரும்பான்மையானவர்கள் ஆளுவது தான் ஜனநாயகமே தவிர ஜனநாயகம் சிறந்த அமைப்பில்லை. இருப்பதற்குள் ஒரே ஒரு சிறப்பு, அதுக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஆட்சியை மாற்ற முடியும். அது ஒன்று தான் அதற்குரிய சிறப்பே தவிர அது முட்டாள்களின் சொர்க்கம். அது அந்த ஜனநாயகம் என்பது
ஆகவே இந்த முட்டாள்களின் சொர்க்கம் எங்களை பெரும்பான்மை எண்ணிக்கை வைத்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் எங்களுடைய எல்லா சட்டங்களையும் அவர்கள் மாற்றி விடுவார்கள். அப்புறம் சொல்லுகிறார், காந்தி கேலி செய்கிறார், நேருவும் கோயிலுக்கு போக மாட்டார், நம்முடைய ஜின்னாவும் போக மாட்டார், இப்பொழுது 5 நேரம் தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் இருக்கிறது ஜின்னா என்று இவர் சொல்லுகிறார். நான் தொழுகிறேனா இல்லையா என்பது முக்கியமில்லை, தொழுகின்ற பெரிய கூட்டம் ஒன்று இருக்கிறது, அதற்காக ஆக்கி வைக்கப்பட்ட சரிய சட்டங்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் பாழாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் அவர்களின் பிரதிநிதியாக தனிநாடு கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்பொழுது என்ன என்று கேட்கிறார். காந்தி சொல்கிறார், நாம் தடைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அடிப்படை சட்டத்தில், அப்படி தடைகளை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார். ஜின்னா சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாதா, நாம் எல்லோருமே பேரிஸ்டர்ஸ். காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், ஜின்னா 4 பேரும் பெரிய வக்கீல்கள், 4 பேரும் இங்கிலாந்திலே படித்தவர்கள், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆஜராகக்கூடிய தன்மையுடையவர்கள். நாம் 4 பேரும் பெரிய வக்கீல்கள் தானே, உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுகளுடைய தன்மையை பற்றி? எவ்வளவு பெரிய அடிப்படையான சங்கதிகளிலெல்லாம் கை வைக்கும் போது கோர்ட்டுகளெல்லாம் ஆளுகின்றவனை நோக்கி திரும்பி கொள்ளுமே தவிர அது தனிப்பட்டு இந்த அரசாங்கத்தை தூக்கி அடித்து இது செல்லாது என்று சொல்லுகிற வல்லமையை அவர் பெற்றிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று ஜின்னா சொல்லுகிறார். சொன்னவுடன் பேச்சு முடிகிறது. கடைசியில் பாகிஸ்தான் பிரிகிறது. இது மனதிலேயே இருக்கிறது நேருவுக்கு. இந்த காஷ்மீரை இதே மாதிரி அடிப்படை சட்டத்தில் பாதுகாப்பு செய்து ஏன் இந்த காஷ்மீரை காப்பாற்றக்கூடாது என்று நினைக்கிறார். அதற்கு நம்முடைய ஷேக் அப்துல்லா கேட்கிறார், நான் உங்களோடு சேர வேண்டும் என்று சொன்னால் ஜின்னா சொன்ன பயமுறுத்தல் அப்படியே இருக்கிறது, நீங்கள் பெரும்பான்மையானோர் எங்களுக்கு எதிராக சட்டம் செய்து வருவீர்கள் என்று கருதுகிற காரணத்தினால் நாங்கள் உங்களோடு சேருவதில் சிரமம் இருக்கிறது என்று ஷேக் அப்துல்லா சொல்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்தியாவுக்கு 2 கான்ஸ்டியூஷன் வேண்டும், ஒன்று உங்களுக்கு இன்னொன்று எனக்கு என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்கள், வரலாறு என்ன புரண்டு தெருவுக்கு வந்து விட்டது, புழுதியில் கிடக்கிறது இந்த அரசியல் சட்டம். உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். உங்களுடைய பாராளுமன்றத்தில் என்ன சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினாலும் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட்டால்தான் அது சட்டமாகும், இல்லாவிட்டால் உங்களுக்கு சட்டமாகும், எங்களுக்கு சட்டமாகாது. இதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்களோடு சேருகிறோம் என்று சொன்னார் நம்முடைய ஷேக் அப்துல்லா. சரி, தேர் வில் பி 2 பார்லிமெண்ட்ஸ், அது ஒரு அசம்பிளியாக இருந்தாலும் கூட இவர்களுடைய சட்டம் அவர்களால் ஏற்கப்பட்டால்தான். ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் ஷேக் அப்துல்லாவுக்கு எந்த பாதுகாப்பும் வராது. சரிய சட்டத்துக்கு எதிராக, முத்தலாக்கு எதிராக இங்கே சட்டம் செய்யலாம், காஷ்மீர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது நடக்காது. ஆனால் ஷேக் அப்துல்லா ஒரு தவறு செய்து விட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. அசம்பிளி ஷுட் என்டாஸ் இட் என்று சொன்னார். பாராளுமன்றத்தில் நீங்கள் போடுகின்ற சட்டத்தை நாங்கள் அசம்பிளியில் சட்டமன்றத்தில் அங்கீகரித்தால் அது செல்லும், இல்லாவிட்டால் செல்லாது என்று சொன்னார். அசம்பிளி என்று சொல்லியிருக்கக்கூடாது, அந்த மக்கள் முழுவதும் ஓட்டு போட்டால் தான் செல்லும் என்று ஒரு ரெஃபரண்டம் வைத்து உங்களுடைய பாராளுமன்றத்தில் போட்ட எங்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களுக்கு மக்கள் முழுவதும் வாக்களித்தால் தான் செல்லும் என்று இவர் கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அசம்பிளியை கலைத்துவிட்டு கவர்னரை கையெழுத்திட வைத்து காஷ்மீரை நாசமாக ஆக்கி 4 ஆண்டு காலம் அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொள்ள தயங்கியது. அமெரிக்காவாக இருந்திருந்தால், அரசியல் சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்திருந்தால் அந்த வழக்கு 3 மாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அது முடிவு செய்யப்பட்டுவிடும். இந்தியாவில் 4 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டது சுப்ரீம் கோர்ட். அதனுடைய விளைவாக இராணுவம் காஷ்மீரில் நின்று காஷ்மீரை புதைகுழியாக்கிவிட்டது. காஷ்மீர் மக்களில் பாதி மக்கள் அழிந்து போனார்கள். 4 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்துக்கொண்டு தீர்ப்பு சொன்னது, இது டெம்பரரி ஒன். ஏனென்றால் ஒரு பெரிய குரூஷல் பீரியடை இந்தியா சந்தித்தது, நெருக்கடியை சந்தித்தது, அது போரில் அந்த நெருக்கடி நின்றது. ஆகவே வேறு வழி இல்லாமல் இத்தகைய ஒரு பாதுகாப்பை ஷேக் அப்துல்லாவுக்கு கொடுத்தாரே தவிர அது டெம்பரரியான ஒன்று தான். ஆகவே அதுக்கு பேசிக் லா என்று சொல்லப்படுகின்ற 376 சட்டப்பிரிவில் அதற்கு அந்த பாதுகாப்பு கிடையாது என்று சொல்லி அந்த தீர்ப்பையே நீக்கிவிட்டார், அந்த அடிப்படை சட்டத்தை நீக்கிவிட்டார்கள். ஆக அடிப்படை சட்டத்தில் போய் புகுந்து கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற ஷேக் அப்துல்லாவினுடைய நம்பிக்கை அவருடைய பேரன் காலத்தில் தகர்க்கப்பட்டு விட்டது. இனிமேல் என்ன வாக்குறுதியை நீங்கள் பெற்றால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் எனக்கு சொல்லுங்கள். ஒரு அடிப்படை சட்டத்தில் சேர்க்கப்பட்ட சட்டத்தை இந்தியா முறியடித்து விட்டது. இராணுவத்தை 4 ஆண்டுகள் வைத்துக் கொண்டது. சுப்ரீம் கோர்ட் 4 ஆண்டுகளுக்கு
மேற்கே பார்த்தால் நபிகள் நாயகத்தினுடைய கஃபா தெரியும் என்று இது தெற்கே பார்த்தது சுப்ரீம் கோர்ட். அதனுடைய விளைவாக உங்களுடைய வழக்கை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நாடு சின்னாபின்னமாக்கப்பட்டு மக்கள் மிரட்டப்பட்டு ஏராளமான மக்கள் சாகடிக்கப்பட்டு பிறகு அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக புதுச்சேரி போல ஒரு நிலைக்கு காஷ்மீர் வந்து விட்டது. வெட்கம் இல்லாமல் ஷேக் அப்துல்லா பேரன் தேர்தலில் இருக்கிறார். நான் கேட்டேன், உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்டேன். பெரிய சுதந்திரமான கான்ஸ்டியூஷன் உள்ள நாட்டை நீ ஆண்டாய், பாதுகாப்புடைய நாட்டை, இந்திய பாராளுமன்றத்திற்கு நிகரான சட்ட பாதுகாப்பு செய்யப்பட்ட நாட்டை ஆண்டாய். அதெல்லாம் நொறுக்கி அந்த மாநிலத்தை நொறுக்கி 3 கூறாக ஆக்கி ஒரு யூனியன் டெரிட்டரியாக புதுச்சேரியாக ஆக்கிவிட்ட பிறகு அதுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். வெட்கமாக இல்லையா என்று நான் எழுதியிருக்கேன். 2 தப்பு நீங்கள் செய்தீர்கள். பாபர் மசூதியை இடித்த பிறகு 5 ஏக்கர் நிலம் அவன் தருகிறான் என்று சொன்னால் கோர்ட்டு தீர்ப்புப்படி இந்த 5 ஏக்கர் நிலம் எங்களுக்கு தேவையில்லை, பள்ளிவாசலை நாங்கள் ஒவ்வொரு ரூபாயாக இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு முஸ்லீமிடமிருந்து பெற்று கட்டிக்கொள்வோம் என்று சொல்லாமல் அந்த 5 ஏக்கர் நிலத்தை நீங்கள் ஏன் வாங்கிக் கொள்கிறீர்கள்? நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், நீங்கள் சிறுநோயற்று போனால் எப்படி உங்களுடைய சமூகத்தை கட்டமைத்து காக்கப் போகிறீர்கள் என்று எழுதியிருக்கிறேன். எதற்காக நாம் அந்த நிலத்தை வாங்க வேண்டும்? எங்களுடைய பாபர் மசூதியை இடித்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டிக்கொள்வாய், நாங்கள் எங்கேயோ போய் கட்டிக்கொள்வதற்கு நீ நிலம் தருவாய். அப்படியானால் ஒதுங்கி வாழ கற்றுக்கொள் என்பது நீ சொல்லுகின்ற செய்தி. ஹிந்துஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ், யூ ஆர் த செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ். இதை நீ புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டு ஒதுங்கி வாழ். கோயில் மாடு வருகிறது, மற்ற மாடுகள் வழிவிட வேண்டும். அரசன் வருகிறான், மற்றவர்கள் வழிவிட வேண்டும். இந்துக்களின் நாடு இது, இந்துக்களுக்குத்தான் முதல் உரிமை, முஸ்லீம்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்ற செய்தியை பாபர் மசூதியை இடித்ததன் மூலமும் கோர்ட் அதற்கு தீர்ப்பளித்ததன் மூலமும் சொல்லப்பட்டது. நீங்கள் அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டு புதிய மசூதி கட்டுகின்ற போது நாங்கள் ஒதுங்கி வாழ்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டவர்களாவீர்கள். ஆகவே நீங்கள் அந்த நிலத்தை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடாது. இதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அயலானான நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். நீங்கள் வருந்துவீர்களா ஏற்பீர்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்ட போது நான் பாதிக்கப்பட்டது மாதிரி நினைத்தேன். சுபாவத்தில் யாராவது ஒரு சின்ன பையனை பிடித்து ஒருவன் தாறுமாறாக அடித்தால் ஏண்டா அவனை அடிக்கின்றாய் என்று கேட்கின்ற நேர்மை குணங்கோடு நம்மிடம் இல்லை என்றால் உலகம் வாழ தகுதியற்றதாக ஆகிவிட்டது என்ற அர்த்தம். சிறுபான்மையினராகிய உங்களுக்கு ஏன் அடுத்தடுத்து துன்பங்கள் விளைவிக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்த போது இதை எதிர்த்து நான் முழங்கினேன். ஆனால் நீங்கள் பெருவாரியாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும். இது கொள்ளாமல் வெளியே நாம் ஸ்க்ரீனின் மூலமாக இந்த பேச்சை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் போருக்கு தயாராக வரலை. ஒரு புத்தகம், ஜஸ்டிஸ் வருகிறார், விஸ்வநாதன் வருகிறார், எல்லா தகுதியான மக்களும் பேசுவதை கேட்போம் அது தகுதி தான். இந்த புத்தகத்தின் நோக்கத்தை இவர்களின் மூலம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர்களை நான் அழைத்தேன். ஆகவே காஷ்மீர் என்பது சின்னாபின்னப்படுத்தப்பட்டு விட்டது. அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தரப்பட்ட உறுதிமொழிகள் மீறப்பட்டு விட்டன. எல்லா வகையாலும் உங்களுக்கு எல்லாம் போய்விட்டது. இனிமேல் யூனிஃபார்ம் சிவில் கோடு வரப்போகிறது. யூனிஃபார்ம் சிவில் கோடை 75 ஆண்டு காலமாக இந்தியாவில் நிறைவேற்றவில்லை. என்ன கேடு நடந்து விட்டது என்று நான் கேட்கின்றேன். 75 ஆண்டு காலமாக அது குப்பை தொட்டியிலே கிடக்கிறது. அது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் கிடக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் பல சட்டங்கள் கிடக்கின்றன. மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள், கொண்டு வந்து விட்டீர்களா? அது எப்படி பரணில் கிடக்கிறதோ அதுபோல் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடும் பரணில் கிடக்கட்டும் என்பது என்னுடைய கருத்து. இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் பேசாத பேச்சே இந்த புத்தகத்தில் இல்லை. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். இனிமேல் உங்களுக்கு முத்தலாக் சட்டம் உங்களுக்கு எதிரானது சிறையில் வைப்பார்கள். அப்புறம் நிக்கா ஹலாலாவை அழிக்கப் போகிறார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய இந்த வக்ஃபுக்குள் நுழைந்து விட்டார்கள். இதற்கு பிறகு காஷ்மீரை நாசமாக்கி விட்டார்கள். இனிமேல் மீதி ஒன்று இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட். அது போட்டு முடித்து விட்டால் உங்களுக்கு தனி சட்டம் கிடையாது. வெள்ளைக்காரன் உங்களுடைய தன்மை தெரிந்து இந்து லா முஸ்லீம் லா என்று வைத்திருந்தான். உங்களுடைய சரியத் சட்டத்தின்படி நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னான். காந்தியும் அந்த முறையை ஒப்புக்கொண்டார். இப்பொழுது அவை உங்களுக்கு தனித்து இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு இனிமேல் நீங்கள் பொறுத்திருந்தீர்களே ஆனால் சரியத் சட்டத்தை இழப்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டதாகத்தான் பொருள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கடைசியாக சொல்லுகிறேன். உலகத்தில் இல்லாத மதங்களினுடைய ஒரு மாபெரும் சிறப்பு இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்றால், யூ ஆர் ஏ செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் கம்யூனிட்டி. வேறு எந்த சமூகத்திற்கும் இந்த தன்மை இல்லை. நீங்கள் தன்னிச்சையாக வாழ முடியும், தற்சார்பாக வாழ முடியும்.
யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். சீனன் ஆண்டாலும் சிங்களவன் ஆண்டாலும் மோடி ஆண்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அல்லாஹ்வின் சட்டத்தின்படி வாழ்கிறீர்கள், நபிகள் நாயகத்தின் வழிகாட்டலின்படி வாழ்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் சீனனாக இருந்தாலும் இதான் விதி, இந்தோனேசியனாக இருந்தாலும் இதான் விதி. இஸ்லாமில் மட்டும்தான் பிஹேவியரியல் பேட்டர்ன்ஸ் ஆர் பிஹேவியரியல் கல்ச்சர்ஸ் என்று சொல்ல ஒரு முறை இருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் அது கிடையாது. நீங்கள் எப்படி இருக்க, சிறுநீர் எப்படி கழிக்க வேண்டும் என்று கூட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணோடு எப்படி நீங்கள் புழங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா இதையெல்லாம் எடுத்து சொன்னதற்கு காரணம், பின்னால் வருகின்ற மனித வர்க்கம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் போய்விடுமோ என்பதற்காக நபிகள் நாயகத்தோடு எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை பற்றி கூட ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவற்றை நான் ஏன் இந்த புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், புத்தகம் பெருகும், நமக்கு தேவை பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தான். இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் சொல்லப்பட்டு அதைத்தான் கடைபிடிப்பது என்று 1300 ஆண்டுகளாக நீங்கள் மாறாமல் கடைபிடிக்கிறீர்கள். இப்பொழுது இதற்கு மாறாக நடக்கின்ற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது கேள்வி. இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் இதற்கு மாற்றாக என்ன எண்ணுகிறீர்கள் என்றால், மோடிக்கு எதிராக எவன் இருக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுவோம் என்று எண்ணுகிறீர்கள். தானாக உங்களுக்கு இன்ன கட்சி என்றெல்லாம் கிடையாது. அங்கே மம்தாவுக்கு போடுவீர்கள், வேறொரு இடத்தில் வேறொருவருக்கு போடுவீர்கள். மோடிக்கு எதிரானவனா என்பது மட்டும்தான் உங்களுடைய பார்வை. அது சரியான பார்வை இல்லை. இவர்களெல்லாம் 12 ஆண்டுகளாக 40க்கு 40 பேர் போனாலும் 80க்கு 80 பேர் போனாலும் பாராளுமன்றத்தில் பெரிய கூக்குரல் எழுப்பி பாராளுமன்றத்தை கலவரப்படுத்தி இந்த செய்தியை பெரும்பான்மையான இந்துக்களிடம் எடுத்து சென்று ஏன் அந்த மக்களை நாம் வதைக்க வேண்டும்? ஒரு பிள்ளையை ஒரு அடித்தால் பெற்ற தாயாக இருந்து கொடுமையாக அடித்தாலும் ஏன் அடிக்கிறாய் என்று கேட்க வேண்டிய நியாயம் இருக்கின்ற போது ஏன் இந்த சிறுபான்மை மக்களுக்கு இத்தகைய கொடுமைகள் இழைக்கப்பட வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்களுக்கு அறிவுறுத்த முடியாத போது இதைத்தான் விஸ்வநாதன் சொன்னார். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களை பெருவாரியான இந்துக்கள் காக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கடமையை இந்துக்களுக்கு அவர் ஏற்படுத்தினார். அதைத்தான் நீதியரசர் சொன்னார். நான் சொல்லுகிறேன், இவர்கள் வரட்டும், உங்களோடு இந்த பெரும்பான்மை வராமல் போகட்டும். நீங்கள் 4 எம்எல்ஏக்களை 2 எம்எல்ஏக்களை ஒரு எம்பியை உருவாக்குவதன் மூலமாக இந்த சட்டங்களில் மாற்றம் செய்து விட்டீர்களா? 12 ஆண்டுகளாக மாற்றம் செய்து விட்டீர்களா? எல்லா சட்டங்களும் உங்களின் மீது சுமத்தப்பட்டு விட்டன. ஆகவே இந்த முறையில் அவர்களின் மூலமாக நாம் இந்த உரிமையை அடைவோம் என்பது இயலாதது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எம்எல்ஏ, இந்த எம்பி மோடிக்கு எதிரான கட்சிக்கு வாக்களிப்பது, இதன் மூலமாக நாம் நம்முடைய உரிமையை பெறுவோம் என்பது கடந்த காலத்தில் சோதனை களத்தில் வைக்கப்பட்ட போது தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்பது நமக்கு புரிய வேண்டும். தர்வேஸ் என்பவர் ஒருவர், உங்களுடைய ஆள், ரொம்ப விவரமான ஆள். அவர் என்ன சொன்னார், உன்னை மோடியினுடைய கையால் நீ ஓட்டு போடாதே என்று சொன்னால் மோடிக்கு சாதகமாக சொல்லுகிறாய் என்று சொல்வார்கள் என்று சொன்னார். அதல்ல, அதை புரியாதவர்கள் சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், பிரதிநிதிகளின் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்காத போது, எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களின் வழியாகவும் தீர்வு கிடைக்காத போது, நீங்கள் மோடிக்கு எதிரான கட்சிக்கு வாக்களித்து அதன் மூலமாக தீர்வு கிடைக்காத போது நீங்களே இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். இதான் என்னுடைய இறுதி குரல். நீங்களே இந்த போராட்டத்தை கையில் எடுங்கள். கையில் எடுத்தால் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒன்றுமே செய்ய வேண்டாம். தேர்தலில் எந்த பாராளுமன்ற முறை எங்களை அடிமைப்படுத்துகிறதோ, எந்த பாராளுமன்ற முறை எங்களுடைய சட்ட உரிமைகளை எல்லாம் பறிக்கிறதோ, அந்த பாராளுமன்ற முறைக்கு நானும் ஓட்டு போட்டு அதை உடன்பட்டு 4-2 பேரை மட்டும் அனுப்பி நான் இந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், மோடி எல்லாவற்றையும் சட்டப்படியாகத்தான் செய்கிறார். 14ஆம் லூயி என்று அரசன் இருந்தான். நாடு என்று கேட்டார்கள், ஸ்டேட் என்று கேட்டார்கள். ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட் என்று சொன்னான் 14ஆம் லூயி. அதுபோல் மோடி உங்களுக்கு சொல்லவில்லை, ஐ ஆம் இந்தியா என்றெல்லாம் சொல்லவில்லை. பாராளுமன்றத்தை பயன்படுத்தி உங்களை ஒடுக்குகிறார். ஆகவே பாராளுமன்ற முறை, பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்கின்ற முறை, இவற்றிற்குள் நீங்கள் மிதந்து செல்லுகிறீர்களே தவிர அது உங்களுக்கு பயனாக இல்லை. இப்பொழுது இந்த பாராளுமன்ற முறை உங்களை நசுக்குகிறது, சிறுபான்மையினருக்கு எதிரானது. அது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ஒன்றை மட்டுமே நம்புவது. ஆகவே இதற்கு எதிராக நீங்கள் எப்படி போராட வேண்டும் என்று காந்தி என்கின்ற எம்மான் காந்தி எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். தீமையோடு ஒத்துழையாமை புரியுங்கள். தீமை புரிகின்ற அரசோடு ஒத்துழையாமை புரியுங்கள். நீங்கள் வரி கட்டுங்கள், வணிகம் செய்யுங்கள்,
குடும்பம் நடத்துங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள், பிள்ளைகள் பெறுங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஒன்றை மட்டும் செய்யாதீர்கள். எந்த பாராளுமன்ற முறையின் மூலமாக எங்களுடைய எல்லா உரிமைகளும் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டனவோ அந்த பாராளுமன்ற உரிமையை உடன்பட்டு நான் வாக்களித்து என்னுடைய சம்மதத்தோடு உருவான பாராளுமன்றம் என் மீது சட்டம் செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுங்கள். ஒரு நட்டமும் இல்லை. ஒரு தேர்தலுக்கு வாக்களிக்க போகாவிட்டால் என்னை சில முட்டாள்கள் சொல்வார்கள், பிஜேபியினுடைய ஏஜெண்ட் அவன் இவருடைய ஓட்டை பறித்ததின் மூலம் மோடியை எதிர்க்கின்றவர்களை தோற்கடித்து விட்டான் என்று சொல்வார். மோடியை எதிர்த்தவனெல்லாம் என்ன செய்து விட்டான்? உங்களுடைய சட்டத்தை தடுத்து நிறுத்தி விட்டானா? நான் கேட்கிறேன், உங்களுடைய சட்டத்தை அவன் தடுத்து நிறுத்திட்டு தான் நாம் கும்பிடு போட்டு அவனுக்கு பின்னால் ஓட்டு வைப்போம். அதெல்லாம் சும்மா தேர்தலுக்கு அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்களே தவிர பிறகு அவர்களுடைய காரியங்களை அவர்கள் நடத்தி கொண்டு போகிறார்கள். நீங்கள் உங்களுடைய நோக்கப்படி வாழ்வுப்படி இருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாக்களிக்க வேண்டாம், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்பொழுது ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். வேங்கை வயலில் முடிக்கிறேன். வேங்கை வயலில் மலத்தை கலந்து விட்டார்கள் குடிநீரில். தன்னுடைய சொந்த கட்சி, தன்னுடைய ஜாதி கட்சி காப்பாற்றும் என்று அந்த மக்கள் நினைத்தார்கள். இவர்கள் ஆளுங்கட்சியோடு கூட்டணி என்கின்ற காரணத்தினால் ஆளுங்கட்சியை எதிர்க்க திராணி இல்லை இந்த கூட்டணி கட்சியால். பிறகு அந்த மக்கள் முடிவெடுத்தார்கள், இந்த கட்சிகள் நம்மை காப்பாற்றாது, நமக்கு ஜாதி கட்சி என்று ஒன்றில்லை, சொந்த கட்சி என்று ஒன்றில்லை, நாமே வாக்களிக்காமல் இருப்பதன் மூலம் போராடுவோம் என்று அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் ஒரு கிராமம் வாக்களிக்காத காரணத்தினாலே இவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பரனூர் என்ற விமான நிலையத்தை எடுத்துக்கொண்ட 28 கிராம மக்கள் நாங்கள் வாக்களிப்பதில்லை என்று முடிவெடுத்தார்கள். அதுவும் இவர்களை பாதிக்கவில்லை. பிறகு ஆந்திராவுக்கே குடிபெயர்ந்து போய்விடுவது சொந்த மாநிலத்தை விட்டு என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்களெல்லாம் தோற்றதுக்கு காரணம் இவர்களுடைய பலமின்மை காரணமாக அரசு இவர்களை பொருட்படுத்தவில்லை. நீங்கள் ஒருவர் இல்லை, இருவர் இல்லை. தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர், இந்தியாவில் 30 கோடி பேர். நீங்கள் 30 கோடி பேரும் இங்கே ஒரு கூட்டத்தில் பேசி இந்த செய்தி என்றைக்கு போய் சேருவது? இந்த செய்தியை ஒவ்வொரு இடத்திலும் நான் புத்தகம் வெளியிடுகிறேன் என்று சொல்லி உங்களுடைய போர்க்குரலை நான் எழுப்புகிறேன். கோயம்புத்தூருக்கு வருகிறேன், மதுரைக்கு வருகிறேன், திருநெல்வேலிக்கு வருகிறேன், எல்லா இடத்திலும் வருகிறேன். இந்த கருத்து சரியானது என்றால் நீங்கள் திரண்டு நில்லுங்கள். திரண்டு நின்று உங்களை பின்பற்றி பிற மாநிலங்களும் பிறகு இந்தியா முழுவதும் பின்பற்றுமானால் 30 கோடி பேர் நீங்கள் வாக்களிப்பதில்லை என்று முடிவெடுத்த பிறகு இந்த ஜனநாயகத்தை உலகம் மதிக்காது, உங்களுடைய முஸ்லீம் நாடுகள் மதிக்காது, உடனடியாக நடவடிக்கைக்கு வரும். இவ்வளவு பெரிய அளவில் இந்த மக்கள் திரண்டு நின்று குரல் எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், இதற்கு பிறகு நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று முஸ்லீம் நாடுகள் வரும், அமெரிக்கா வரும், பிரான்ஸ் வரும், ஜெர்மன் வரும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் உங்களை நோக்கி திரும்பும். நான் சொல்கிறேன், உங்களுடைய பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் காப்பாற்ற மாட்டார்கள். நீங்கள் முழுவதுமாக திரண்டு தமிழ்நாட்டை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் திரளுகின்ற நிலைமையை நாம் ஓராண்டில் ஏற்படுத்துவோம், ஈராண்டில் ஏற்படுத்துவோம், 5 ஆண்டில் ஏற்படுத்துவோம். ஆனால் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் இந்தியா முழுவதும் 30 கோடி பேர், 5இல் 1 பங்கு, 4இல் 1 பங்கு இந்திய பாராளுமன்றத்தில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த பாராளுமன்றம் குலைந்து போய்விடும். நீங்கள் மோடி சட்டப்படியாக செய்கின்ற வேலையை எல்லாம் பாராளுமன்றத்தை முடக்குகின்ற வேலையாக மாற்றிவிட முடியும். இது காந்தி கற்றுக் கொடுத்த பாடம்தான். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே ஒரு முடிவு மட்டும் நீங்கள் எடுங்கள். ஐ வில் நாட் vote ஃபார் எனி கவர்மெண்ட், ஐ வில் நாட் கோ டு போல் பூத்ஸ் என்று நீங்கள் முடிவெடுங்கள். இது சரியானதென்றால் உங்களுக்குள்ளே சொல்லி, பிறகு நான் ஒரு அயலான் வெளியாள், நான் சொல்வது உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்களுக்காக போராட விஸ்வநாதன் சொன்னது போல இந்துக்கள் வர வேண்டும் என்று சொன்னாரே, அதுபோல ஒருவனாக உங்களோடு முன்வரிசையில் நிற்கின்றேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நானும் போராடுகின்றேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக குண்டாசில் வைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவையெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டவை தான். கடைசியாக ஒரு மக்களுக்கு நம்மால் உதவ முடிந்து நம்முடைய வாழ்வு முடியுமானால் அந்த வாழ்வு பயனுடையது என்று நான் நினைப்பேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், இதை அவசரமில்லாமல் நீங்கள் நினையுங்கள். உங்களிடம் இருக்கிற அரசியல்வாதிகள் இதை ரொம்ப தப்பான முறை என்று சொல்வார்கள். அவர்கள் 4-2 பேர் வர முடியாது. அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன் சொல்லுவான், இதெல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் ஆனதே தவிர நல்லதில்லை என்று சொல்வான். இதையெல்லாம் ஆழமாக யோசியுங்கள். எல்லாவற்றுக்குமான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இது ஒன்றுதான் வழி.
என்று காந்தியினுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருந்தது மட்டுமல்ல, இவ்வளவு நேரம் இவ்வளவு வறட்சியான ஒரு செய்தியை பற்றி நான் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததற்காக முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற மூத்த தலைவர்களுக்கும் தெரிவிக்கின்றேன். உலமாக்களெல்லாம் எனக்கு ரொம்ப ஆதரவு தெரிவித்தார்கள். என்னுடைய செய்தியை, இந்த கூட்ட செய்தியை தன்னுடைய வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் மக்களிடம் சொன்னார்கள். நான் இது அரசியல் இல்லை, இதில் எனக்கு அரசியல் இருக்கலாம், நம்முடைய இந்த இயக்கத்தில் அரசியல் இல்லை, நாம் அரசியல் இல்லாமல் செய்வோம். அதை உலமாக்களெல்லாம் செய்தார்கள், இவர்களெல்லாம் உறுதியாக நின்றார்கள் என்று சொல்லி கடைசியாக இந்த பெண்மணி இதற்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதோடு கூட்டத்தை முடிக்கிறோம். அந்த பெண் என்னிடம் சொன்னார், முதல் நாள் நான் உங்களிடமிருந்து போகின்ற போது நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதப் போவதாக சொல்லவில்லையே, இப்பொழுது 2 அத்தியாயம் இரவு 2 மணி வரையிலும் எழுதியிருக்கிறீர்களே, எப்படி எழுத முடிந்தது என்று கேட்டார். தோன்றியது எழுதினேன் என்று சொன்னேன். அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை என்று சொன்னார். அப்புறம் யார் காரணம் என்று, எனக்கு யாராவது எழுதி தந்தார்களா என்று கேட்டேன். இல்லை, நான் உங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் மத்தியானம் தொழுகிறேன், அதனாலே இங்கே ஒரு பெரிய சக்தி பரவி இருக்கிறது, அது உங்களை எழுத வைத்தது என்று சொன்னார். ஆகவே அவர் நன்றாக தட்டச்சு செய்தார். இந்த புத்தகத்தை முழுவதுமாக அடித்து கிழக்கு பதிப்பதற்கு அனுப்பியது அவர்தான். நன்றாக தமிழ் எழுதுவார், நன்றாக தமிழ் தட்டச்சு செய்வார். அவருக்கு ஒரு சின்ன வெள்ளி பவுல் ஒன்று பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதை நம்முடைய விஐடி விஸ்வநாதன் அவருடைய கையால் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.